எல்லாருக்கும் வணக்கம். நேத்து வந்து புஷ்பாவுடைய ப்ரமோஷன் வந்து சென்னையில நடந்துச்சு. அல்லு அர்ஜுன் தான் பிறந்த மண்ணான சென்னை, தான் வளர்ந்த மண். அவரு இங்க தான் சென்னையிலேருந்து வளர்ந்தாப்புல. லயோலால தான் படிச்சாப்புல. லயோலாவுடைய ஓல்டு ஸ்டூடண்ட் அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸைட்டிங்கான விஷயம் தான். எனக்கு ஒரு அல்லு அர்ஜுன் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அவருடைய தமிழ் அவர் பேசுகின்றது. தெலுங்குல பேசும்போது பயங்கரமா ஒரு ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும். ஆனா தமிழ்ல பேசும்போது கொஞ்சி பேசுற மாரி இருக்கும் அல்லு அர்ஜுனுடைய வாய்ஸ். போன படம் புஷ்பா 1 இருக்குல்ல, அதுக்கு வந்து அவர் ப்ரமோஷன் பண்ணும்போது அவர் பேசின அந்த வார்த்தைகள், அதில இருக்க அந்த யூஸ் பண்ற டெர்ம் இருக்கு பாருங்க, அவ்வளோ அற்புதமா இருக்கும். தமிழ்ல வந்து பேசும்போது அத கரெக்ட்டா பேசுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து சில ஆட்கள் தான் ரொம்ப தெளிவா கரெக்ட்டா பேசுவாங்க. அதுல வந்து அதர் லாங்குவேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ துல்கர் சல்மான், அதுக்கப்புறமேட்டு அல்லு அர்ஜுன் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பேசுவாங்க. தமிழ் அவ்வளோ அற்புதமா இருக்கும் அவங்ககிட்ட. ஆமா, எல்லா தெலுங்கு இண்டஸ்ட்ரி சார்ந்த அத்தன பேருமே தமிழ் பேசுவாங்க. ஏன்னா, நம்ம பாலகிருஷ்ணா இருக்கார்ல, பாலகிருஷ்ணாவே இங்க தான் பொறந்தாப்புல. தமிழ்நாட்ல தான் பொறந்தாப்புல. ஸோ அந்த அளவுக்கு வந்து தெலுங்கு ஏன்னா அப்ப எல்லா இண்டஸ்ட்ரியுமே இதுதானே, தென்னிந்திய நடிகர் சங்கமா தானே இருந்துச்சு. அப்ப எல்லாரும் இங்க தான் இருந்தாங்க. ஸோ நேத்து ஒரு வீடியோ வந்து ரொம்ப வைரல் ஆயிட்டு இருந்தது. அத தான் இப்போ வந்து பார்க்க போறோம். Twitterல சும்மா ஸ்க்ரால் பண்ணி பார்க்கும்போது, அல்லு அர்ஜுன் சென்னைன்னு வந்து ட்விட்டர்ல போட்டு பார்த்தா இந்த வீடியோ வரும். இது நீங்க ஆல்ரெடி நேத்து பார்த்திருப்பீங்க. ஸோ வந்து படிச்சீங்க இல்லையா? உங்களோட படத்துக்கு எல்லாரும் அடிச்சு புடிச்சு வராங்க. ஆனா நீங்க இங்க இருக்கும்போது யாரோட படங்கள்லாம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அடிச்சு புடிச்சு மிஸ் பண்ணாம போவீங்க. சார் சொல்லாம சொல்லிட்டேன். எல்லாமே சொல்லாம சொல்லிட்டாரு. எதுவுமே அது எப்படி சொல்றேன்னா, ரஜினி சார் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய கல்ட் ஃபாலோயிங்ல இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும். சுகுமார் வந்து பயங்கரமான ரஜினி வெறியன். சுகுமார். இந்த புஷ்பா படத்துடைய டைரக்டர். அவர் ஆல்ரெடி ஒரு வாட்டி வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லும்போது சொல்லியிருப்பாரு. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். நான் அத கேட்டிருக்கேன். ரொம்ப பிடிச்ச விஷயம். அல்லு அர்ஜுன் வந்து அந்த ஸ்டைல் ஐகான்னு சொல்லும்போது, ஐகான் ஸ்டார்ன்னு சொல்றோம். அல்லு அர்ஜுனுடைய அந்த ஸ்டைலா இருக்கட்டும், எல்லா விஷயங்களிலுமே ரஜினி சார் இருப்பாரு. அதே மாரி வந்து ஜூனியர் என்டிஆர் ஒரு வாட்டி பேசும்போது கூட சொன்னாரு, "நம்பலாம் வந்து ரொம்ப மெனக்கெடணும். டான்ஸ் ஆடணும். அதுக்கப்புறமேட்டு நீங்க இதுக்குன்னு வந்து நெறைய பிரிப்பரேஷன் பண்ணணும். நெறைய விஷயங்கள் பண்ணணும். ஆனா ரஜினி சாருக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்ல. ஸ்க்ரீனுக்குள்ள வந்தாலே போதும்." அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி வந்து எல்லாரும் சொல்லுவாங்க. அல்லு அர்ஜுன் இங்க வளர்ந்தவர் அப்படிங்கிறனால சொல்லாமே சொல்ற அளவுக்கு இப்போ ஒண்ணும் இல்ல. இதே ஸ்டைல வந்து நீங்க மத்த ஹீரோ இது பண்ணி அது வந்து ஒரு ஸ்டைலு. இப்போ வந்து ஒண்ணும் இல்ல. வீட்ல குழந்தை விளையாடுது. விளையாடும்போது வந்து ஸ்டைல் பண்ணா ரஜினி ஸ்டைல் பண்ணுது. ஸ்டைல் பண்ணாலே அது ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு பிராண்ட வந்து உருவாக்குனாரு பார்த்தீங்களா? அது வந்து பயங்கர எப்படி சொல்றதுன்னா, ஒரு கல்ட் ஃபாலோயிங் அப்படிங்கிறது. 50 வருஷம் ரஜினி சார் வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த அளவுக்கு இந்த அளவிற்கு ஒரு நம்பலாம் வந்து இந்த ஜெனரேஷன்ல யார் யாரெல்லாம் பெரிய பெரிய ஸ்டார்ஸா பார்த்துட்டு இருக்கோமோ, ஐகான் ஸ்டார்ஸு, சூப்பர் ஸ்டார்ஸா பார்த்துட்டு இருக்கிறோமோ, அவங்க எல்லாருக்கும் சூப்பர் ஸ்டாரா ரஜினி சார் இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த பார்க்கும்போது, ஒரு தலைவருடைய ரசிகனா ரொம்ப சந்தோஷம். அல்லு அர்ஜுனுடைய அந்த எக்ஸைட்மெண்ட்ட பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். இதே சென்னை தெருவுல சந்தோஷமா வந்து தன் கூட படிச்சுட்டு இருந்த பசங்க கூட வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்த பையன், இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய இந்தியாவே வந்து பார்த்தீங்கன்னா, கவனிக்கிற ஒரு அற்புதமான படம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மனுஷன். எப்படி நேஷனல் அவார்டு வாங்கிட்டு, இப்போ ரூ. 1,50,00,00,000 வந்து பிசினஸ் வந்து பண்ணியிருக்கு புஷ்பா. படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே. ஸோ, அவ்வளோ பெரிய படம் பண்ண ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் எந்த அளவு ரசிக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. பிளஸ் அவருடைய தமிழ் ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்ப எதுக்கு இந்த போஸ்டர் நான் போட்டிருக்கேன்னா, நீங்க பார்த்து சைடுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆ மண்ணோட மொழிய கத்துக்குங்க அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருந்தார். எந்த மண்ணுக்கு போறோமோ அந்த மண்ணோட மொழிய வந்து நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதே வார்த்தைய கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து கேஜிஎஃப் படம் ரிலீஸ் ஆகும்போது, நம்மளுடைய யஷ் வந்து அத சொன்னார். எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊருடைய லாங்குவேஜ்ல பேசினா, அந்த மக்கள் வந்து அந்த மக்கள் கூட கனெக்ட் ஆக முடியும். பிசினஸுக்காக பேசுறாங்க அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனா, பிசினஸ்க்காக பேசினாலும் அதுல ஒரு உண்மைத்தன்மை இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம உணரணும் ஃபர்ஸ்ட்டு. நீங்கலாம் தெலுங்கா இருக்கலாம். ஆனா, இங்க தமிழ்ல தான் பேசணும். இந்த மண்ணுக்கு நம்ம தரும் மரியாதை, நம்ப மண் எந்த மண்ணுல நிக்கிறோமோ, அதோட மொழியில தான் முடிஞ்ச அளவு பேசணும். துபாய் போனா, அரபில வாழ்த்து சொல்லுவேன். ஹிந்தி போனா நமஸ்தே சொல்லுவேன். தெலுங்குல போனா பங்காரம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாரி நடந்துக்கிறாங்க. இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, "ஏன் அந்த ஊருக்கு போனா அப்படி பேசணும்? எல்லா ஊர்லயும் போயிட்டு வந்து நம்மளுடைய லாங்குவேஜ்லயே பேசலாமே" அப்படின்னு கேனத்தனமா பேசக்கூடாது. அந்த மக்களுக்கு எது புரியுமோ அதுதான் பேசணும். இப்போ ஒரு காலத்துல எப்படி சொல்றதுன்னா, மக்கள் வந்து எதுல கனெக்ட் ஆவாங்க? லாங்குவேஜ் மூலமா தான் கனெக்ட் ஆகும். அந்த லாங்குவேஜ கத்துக்கிறதோ, இல்ல அந்த மக்களுக்கு தகுந்த மாரி ஒரு லாங்குவேஜ்ல பேசுறதோ தப்பு கிடையாது. ஏன் விஜய் அவர்களா இருக்கட்டும், சிவகார்த்திகேயனா இருக்கட்டும், ரஜினி சார் எந்த மேடையா இருந்தாலும் அவருக்கு எந்த ஊர் மக்கள போய் சந்திச்சாலும் அந்த லாங்குவேஜ்ல தான் பேசுறாரு. கர்நாடகாவா இருக்கட்டும், மலையாளமா இருக்கட்டும், தெலுங்கா இருக்கட்டும், எல்லா இடங்கள்லயுமே அந்த லாங்குவேஜ்ல தான் பேசுறாரு. ஏன்னா கனெக்ஷன் இருக்கும் மக்களுக்கு. மக்கள் தனக்குள்ள ஒருத்தனா அவங்கள வந்து பார்ப்பாங்க. தன்னுடைய லாங்குவேஜ அவங்க மெனக்கெட்டு பேசுறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு மிக அற்புதமான விஷயம். அத வந்து அல்லு அர்ஜுன் பிடிச்சது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய நெல்சன் அவர்கள் வந்து ஒரு விஷயம் பேசியிருந்தாரு. அதுவும் கூட ரொம்ப
என்ன சொல்றதுன்னா ரொம்ப நல்லா இருந்தது. அது கேட்கும்போது கூட கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. உங்க டைரக்ஷன்ல அதாவது நெல்சனோட டைரக்ஷன்ல வந்து அல்லு அர்ஜுனை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற வார்த்தையை வந்து கேட்கும்போது அதுக்கு நெல்சன் சொன்ன வார்த்தைகளை பாருங்களேன். நாங்க எப்போ வந்து அல்லு அர்ஜுன் சாரை வந்து இல்ல ரசிக்கலாம். அதுதான் இல்ல ஆக்சுவலா நான் புஷ்பா இல்ல, அதுக்கு முன்னாடி புட்ட பொம்மை வந்து பார்த்துட்டு நான் அவர் சார் கிட்டே சொல்லியிருக்கேன், யாரதான் அல்லு அர்ஜுன் மாதிரி ஆடுறது அப்படின்றது பெரிய காம்படிஷனா இருக்கும். பட் என்னைக்குமே அவர் தான் ஜெயிச்சிருக்காரு, யாருமே அப்படி ஆடுனது இல்லை. ஸோ அப்பதுல இருந்து நாங்க எப்பவுமே அவர் சாங்ஸ் வந்தா பாக்குறது எப்படின்னா ரொம்ப ஸ்கிரீன்ல பாக்குறது ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருக்கும். நிறைய பேர் சொல்லுவோம் என்ன பர்ஃபார்மன்ஸ், அந்த ஸ்வாக் ஸ்டைலு எல்லாமே பயங்கரமா இருக்கு. எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சா அதை சுத்தி எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றாங்கன்னு. ஸோ நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு வந்து அவர் தான் ஆன்சர் சொல்லணும், அதை நான் கிடையாது. நானும் அதுதான் சொல்ல போறாருன்னு நினைச்சேன். பட் ஆனா அவர் வந்து புஷ்பா 2 வந்து நீங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. புஷ்பா 1 நான் சொன்னேன், அதை சொல்லிட்டாரு சார். அது புஷ்பா 2 நல்லா இருக்கணும், பட் அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு சார் தான் ஆன்சர் பண்ணணும். கண்டிப்பா நடனா. ஏன்னா மலையாள சூப்பர் ஸ்டார், கன்னட சூப்பர் ஸ்டார், நம்ம சூப்பர் ஸ்டார் எல்லாரும் வச்சு பண்ணிருக்கீங்க. ஐகான் ஸ்டாரும் அண்ணனும் சேர்ந்து ஒரு படம் பண்ணணும்ன்றது எங்க ஆசை. சார் உங்ககிட்ட கேட்டிருக்காரு, ஓகேவா அப்போன்னு சொல்லு. ஓகே சார். அவர் ஏன் எம்பாரஸ் பண்ணி லாக் பண்றீங்க? தேங்க்யூ சார். இல்ல நான் அப்போ ஆக இங்க வந்து சம்பவம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்ல வந்து நேரடியா வந்து லாங்குவேஜில் நடிக்கிறதுக்கு வந்து எனக்கு பிடிச்சதா அல்லு அர்ஜுன் வந்து நடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மலையாளத்தில் நேரடியாக நடிக்கிறத விட தமிழ்ல வந்து அவருடைய அந்த தமிழ் கமெண்டிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. வார்த்தைகள் வந்து உபயோகப்படுத்தின விதமா இருக்கட்டும், அந்த பேசுகின்ற வார்த்தைகள்ல வந்து ஒரு தெளிவு இருக்கணும்ல. இப்போ எப்படின்னா இப்போ ஜூனியர் என்டிஆர் வந்து பார்த்தீங்கன்னா RRR படத்துக்கு தமிழில் பேசியிருப்பார். பட் ஆனால் அது தெலுங்கோடைய அந்த வாடையை வந்து அடிக்கும். ஆனால் வந்து அல்லு அர்ஜுன் பேசும்போது அந்த தமிழுடைய அந்த எசன்ஸ் குறையாம பேசுறாரு. அதனால அவருக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி துல்கர் சல்மான் வந்து ஒரு நல்ல ஹீரோ. ஆக்சுவலி அது எல்லா லாங்குவேஜ்லையுமே துல்கர் சல்மான் வந்து சைன் ஆகிட்டு இருக்கிறது வந்து நம்மளால அன்இமேஜினபிளான விஷயம். ஸோ இவங்க 2 பேர்த்துக்கும் சரியான வாய்ப்பு இருக்குது. தமிழில் வந்து படம் பண்ணுறதுக்கான சூப்பரான வாய்ப்பு இருக்குது. அது கண்டிப்பாக அவங்க பண்ணாங்கன்னா பெரிய அளவுக்கு சாதிக்கிறதுக்கு உண்டான விஷயம் இருக்குது. இந்த வார்த்தை யஷுக்கு எப்படி வந்து KGF 2 வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடுத்துச்சு, அதே மாதிரி புஷ்பா படமும் வந்து புஷ்பா 2வும் வந்து அல்லு அர்ஜுனுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து நானும் வந்து இறைவனை வந்து பிரார்த்திக்கிறேன். தலைவருடைய ரசிகர் சார்பாக அவர் வந்து தலைவர் மேலே வச்சிருக்க அந்த அன்பையும் அந்த மரியாதையும் ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மதிக்கிறேன். ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது. ஏற்கனவே லக்னோன்னு நினைக்கிறேன், அங்கே தான் வந்து பெரிய அளவுக்கு வந்து பெரிய கூட்டம் நடத்துனாங்க. பயங்கரமான ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு விஷயம் வந்து நடந்தது. நார்த் இந்தியாவில் எவ்வளோ பெரிய ப்ரொமோஷன் வந்து ஒரு தெலுங்கு படத்துக்கு நடந்ததாக சரித்திரமே கிடையாது. ஸோ அவ்வளோ பெரிய விஷயங்களை வந்து பண்ணி சாதிச்சு காட்டியிருக்காங்க. படமும் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து வாழ்த்துக்களோடு முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா.